ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. நம்முள் இருக்கும் ஆத்ம சக்தி பற்றி ஆன்மீக குரு பங்காரு அம்மா அவர்களின் குரு உபதேசம். சூரியனிலிருந்து வெளிச்சத்தை எடுத்துக்கொள்கிறோம், வெப்பத்தை எடுத்துக்கொள்கிறோம், இப்போது மின்சாரம் கூட எடுக்கிறோம். பூமியிலிருந்து நெல் எடுக்கிறோம், காய் எடுக்கிறோம், கனி எடுக்கிறோம், மற்ற பயிர்கள் எல்லாம் எடுக்கிறோம். பெட்ரோல் எடுக்கிறோம், தங்கம் எடுக்கிறோம், வைரம் கூட எடுத்து நகை செய்து மாட்டி அழகு பார்க்கிறோம். காற்றிலிருந்து ஒளி உருவாக்குகிறோம், இசை இசைக்கிறோம், அதை உருவாக்குகிறோம், உருவம் ஆக்குகிறோம். மழையிலிருந்து நீர் எடுக்கிறோம், விளைச்சல் எடுக்கிறோம், மின்சாரம் எடுக்கிறோம். கடலில் இருந்து உப்பு எடுக்கிறோம், கடலை போக்குவரத்துக்கு கூட பயன்படுத்துகிறோம். இயற்கையிலிருந்து இவ்வளவும் எடுக்க தெரிந்த நமக்கு நம்மிடமிருந்து என்ன எடுக்க வேண்டும், என்ன பெற வேண்டும் என்று தெரியவில்லை. தெரிந்து கொள்வதற்கான முயற்சியும் பலரிடமில்லை. இது பங்காரு அம்மாவின் குரு உபதேசம். இப்ப நமக்குள்ளே இருக்க ஆத்ம சக்தி நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ண வைக்கிறது, அதை பத்தியும் அம்மா சொல்லியிருக்காங்க. வயிற்று பசிக்கு சாப்பிடுவது போல உன் ஆன்மா குளிரவும் குவியவும் தியானம் செய்ய வேண்டும். ஆன்மா சுத்தப்படப்பட ஆன்ம சக்தி குவிய குவிய ஆன்மாவே வாழ்வில் வழிகாட்டும், நல்லது கெட்டதை தெரிய வைக்கும், புலன்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும். இது அன்னையின் அருள்வாக்கு. சோ இன்று முதல் நம்ம எல்லாரும் தியானம் செய்ய தொடங்கலாம் சக்திகளே. ஓம் சக்தி.